சாப்டர் ஸ்டார்டிங்லேயே சிட்டியில் மழை பெய்யறதான் காட்டுறாங்க. அங்கே நம்ம மைக்கி வந்து ஒரு பில்டிங்கில் நின்றுருக்கான். நம்ம கோகோ வந்து கேட்குறான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மைக்கி வந்து சொல்கிறான் நைட்டில் மழை பெய்யுது, எனக்கு என்னமோ தப்பாப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு அம்யூஸ்மெண்ட் பார்க்லயே மழை பெய்யறதை காட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்தா கத்திட்டு இருக்காங்க, யாரோ கன் ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டிராகன் வந்ததுக்கே அவனுங்கெல்லாம் பின்னாடி போவானுங்க. நம்ம டாக்கி மிச்சியோ ஷாக்கில் பார்க்க டிராகன் வந்து உனக்கு ஏதோ ஆவலியா டாக்கி மிச்சி அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவனுங்களாம் வாங்கடா ஓடிடலான்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்க போனதுக்கப்புறம் நம்ம டிராகனுக்கு வந்து நம்ம டாக்கி மிச்சி தேங்க்ஸ் சொல்கிறான். நம்ம டிராகன் அந்த கன்னை எட்டி வச்சுட்டு இவ்வளோ டேஞ்சரஸான விஷயத்தை வச்சு இவனுங்க எப்படி இங்கே வந்தானுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம டாக்கி மிச்சி வந்து செஞ்சுவை கேட்குறான், உனக்கு ஏதோ அடிப்படலை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம செஞ்சுவோ இல்லைன்னு சொல்கிறா. நம்ம டாக்கி மிச்சி வந்து நீ எப்படி இங்கே வந்த டிராகன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம டிராகன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி இனிப்பு தான் ஏதோ ரூமர்ஸ் கேட்டு வந்து என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி டாக்கி மிச்சியை சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டிராகன் வந்து டாக்கி மிச்சியோட வீட்டுக்கு போயிருப்பான் போல. அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது தான் நம்ம இங்கே வந்திருக்கான். நம்ம டாக்கி மிச்சி வந்து அவங்க என்ன டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நம்ம டிராகன் வந்து சொல்கிறான், அவங்களாம் ராக்கோஹோராவில் லோ லெவலில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டாக்கி மிச்சி ராக்கோஹோராவா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம டிராகன் வந்து சொல்கிறான், நீ பிரம்மாண்டில் சேர்ந்ததுனால அவங்களாம் பயந்து இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. நம்ம டாக்கி மிச்சி வந்து சொல்கிறான், அதுக்குன்னு கன் இல்லாமல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டிராகன் வந்து சொல்கிறான், இந்த 3 டைட்டன்ஸோட வார் வெறும் சண்டையோட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம டாக்கி மிச்சி வந்து நம்ம டிராகன் கிட்ட ஒன்று சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, என்னால் ஃபியூச்சரை கொஞ்சம் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம டாக்கி மிச்சி வந்து சொல்கிறான், இந்த மாதிரி செஞ்சு சாகிற மாதிரி நான் ஒரு ஃபியூச்சரை பார்த்தேன், ஆனால் நம்ம அவளை காப்பாற்றிட்டோம், இதுக்கு நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம இப்போ ஒரு ஃபியூச்சரை மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி. நம்ம டிராகனும் அதுவும் நல்லது தான் அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். நம்ம செஞ்சு வந்து சொல்கிறான், நம்ம இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, மக்கள் வேறு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டாக்கி மிச்சியும் செஞ்சுவும் அப்படியே ஓடி போயிட்டு இருக்காங்க. கைஸ், நான் இப்போ சொல்கிறத ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, ஓகேவா? என்னதுன்னா, இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸ்க்குமே நான் 2 சாப்டர்ஸ் தான் கவர் பண்ண போகிறேன். ஏன்டா அப்படின்னா, நான் 5 சாப்டர்ஸ் போட்டாலும் வியூஸ் வந்து 400 தாண்ட மாட்டேங்குது. அண்ட் இன்னொரு விஷயம், ஏன் அவ்வளோ ரீச் கிடைக்க மாட்டேங்குதுன்னா, நான் ஸ்டார்டிங்கில் பேசுகிறதே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு அவ்வளோ வியூஸ் போகாது. ஸோ அதனால தான் நான் இப்போ நடுவில் சொல்கிறேன். இனிமேல் எல்லா எபிசோட்லேயும் இப்படி தான் இருக்கும். ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வியூஸ் நல்லா போச்சுன்னா நானும் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுவேன். சரி, கதையை பார்ப்போமா? இப்போ நம்ம டாக்கி மிச்சியும் டிராகன் ஏன் வரலன்ற மாதிரி திரும்பி பார்க்குறான். நம்ம டிராகன் வந்து டாக்கி மிச்சியை கூப்பிட்டு இதை மைக்கி கிட்ட சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம டிராகன் வந்து என்ன சொல்லுவான்னா, ரொம்ப தொந்தரவு கொடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம டாக்கி மிச்சும் என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். பார்த்தா நம்ம டிராகன் வந்து அப்படியே கீழே சரிஞ்சு விழுந்துட்டு இருக்கான். நம்ம டாக்கி மிச்சி வந்து என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறான். பார்த்தா நம்ம டிராகன் தான் வந்து நம்ம டாக்கி மிச்சி மேலே விழ வேண்டிய குண்டர் தன் உடம்புல வாங்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம டிராகனும் வந்து சாவர நிலமையில் இருக்கான். நம்ம டிராகனும் என் கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக மங்கலாகுது, என்னால் என் கையை அசைக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம டிராகன் சாவர நிலமையில் இருக்கான். அவனை சுற்றி வெறும் பிளட்டு தான் இருக்குது. நம்ம டாக்கி மிச்சியும் டிராகனை கூப்பிட்றான். நம்ம டிராகன் வந்து கேட்குறான், என்ன வேணும் டாக்கி மிச்சி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டாக்கி மிச்சி வந்து சொல்கிறான், நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம டிராகன் வந்து சொல்கிறான், நான் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அவனை சுற்றி பிளட்டு தான் இருக்கும். இப்போ டாக்கி மிச்சிலாம் அழுவ ஆரம்பிச்சிடும். நம்ம டாக்கி மிச்சி சொல்லுவான், என்னடா வளரிட்டு இருக்கேன், உன்னால் அப்படி சாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம டாக்கி மிச்சி வந்து சொல்கிறான், உனக்கு அப்படி எதுவும் ஆகாது, ஏன்னா நீ டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம டிராகனோட டாக்கி மிச்சி, இதுக்காக நீ ஒன்றும் ப்ளேம் பண்ணிக்காத, நீங்கள் வந்ததுனால இது நடக்கலை, இது என்னோட விருப்பம், நீ கொடுத்த உயிரை நான் சந்தோஷமாக உனக்காக தருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம டிராகன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம டாக்கி மிச்சி டிராகன் சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். நம்ம டிராகனும் உனக்கு புரியுதில்ல அப்படின்னு சொல்ல இங்கே அப்படியே வைட் ஆங்கிளில் காட்டுறாங்க. அங்கே நம்ம டிராகனை சுற்றி ரத்தமாக இருக்குது. நம்ம டாக்கி மிச்சி சைடில் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். நம்ம டிராகனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட கதையெல்லாம் நம்ம டாக்கி மிச்சி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நம்ம டிராகன் வந்து சொல்கிறான், எனக்கு மைக்கியை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் எப்படியாவது ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம டாக்கி மிச்சி டிராகனை நினச்சி அழுதுட்டு இருக்கான். நம்ம டிராகனும் டாக்கி மிச்சியை கூப்பிட்டு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராகனும் அழ ஆரம்பிச்சிடறான். நம்ம டிராகன் வந்து கடைசியாக சொல்கிறான், மைக்கை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டாக்கி மிச்சியும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. அண்ட் கைஸ், இதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் இருக்குது. நீங்கள் அதிக சப்போர்ட் கொடுத்து அதிக வியூஸ் கொடுத்து அப்படியே அதிக சப்ஸ்கிரைபர்ஸும் கொடுத்தீங்கன்னா டோக்கியோ ரெவெஞ்சர்ஸையும் அப்படியே கண்டினியூவாகவே போடலாம். இதுவே ப்ளூ லாக் இல்லை டான் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி வியூஸ் அதிகமாக வந்தால் கூட அதுக்கு அடுத்த வீடியோ அப்படியே டான் அப்படி வந்துட்டுருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.